ஃபஸ்ட்டு உங்களோட பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வரும். அது ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா நான் கொடுத்துருக்க இமேஜை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டோன்னே இப்போ என்ன பண்ணணுன்னா கீழே பார்த்தீங்கன்னா 2வது ஒரு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணி 2வது இருக்குது பாருங்கள் ரிமூவ்னு, இது கொடுங்க. இது கொடுத்து நமக்கு தேவை அந்த ஹெட்டை மட்டும் கட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அதை வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து இப்போ செட் பண்ணணும். இப்போ என்னோடய இமேஜை நான் வந்து எப்படி செட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஃபுல்லாக அழுத்தி கீழே பாருங்கள் க்ராப்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, இதில் போயிட்டு நமக்கு தேவை ஹெட்டு மட்டும் தான் தேவை. அதுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். நம்ம ஹெட்டை மட்டும் இந்த அளவு கட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னே இந்த இடத்துல நீங்கள் வந்து பெருசாக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு எரேசர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹார்னஸ் ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த ஓரத்தை மட்டும் நமக்கு வந்து எரேஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. நம்மளோட காலரோட சட்டையை மட்டும் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிட்டு கரெக்டாக அதுக்கு நேராக ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு லைட்டாக அந்த ஓரம் முறை இது பண்ணிடுங்க, எரேஸ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தலை வந்து கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வைங்க. இந்த இடத்துல இப்போது கொஞ்சம் கீழே இந்த அளவுக்கு வச்சுக்கணும். வச்சுட்டு இன்னும் கூட லைட்டாக தெரியுது, அதையும் கூட நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஓரம் பூரா நல்லா எரேஸ் பண்ணிட்டு நம்ம ஹெட்டை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த அளவுக்கு வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க சொல்கிறேன். இது கொடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் இமேஜ் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோக்கு மேலே நம்ம ஒரிஜினல் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்துட்டு இந்த மாதிரி கம்மியாக வச்சு ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா எரேசர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்துட்டு கீழே இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்தீங்கன்னா இது கொடுத்து ரீஸ்டோர் கொடுத்து நமக்கு தேவையான கழுத்துக்கிட்ட மட்டும் லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக மட்டும் எரேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மேலே டிக்கு கொடுத்துருங்க. டிக்கு கொடுத்துட்டு 2வது டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு 2வதுல ரிமூவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்து நம்ம டூல்ஸில் போயிட்டு 2ல் 3வது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்து 4வது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்தீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம முகம் வந்து சின்னமாயிரும். மேலே டிக்கு கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.